ஹாய் ஹலோ, திஸ் இஸ் தனுஷ் ஃப்ரம் கார்டன். ஸோ நம்ம ஆலந்தூர் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாருதி சுசுகி இன்விக்டோ வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்சசரிஸ் பண்ணியிருக்கோன்ட்டு வாங்க கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு கம்ப்ளீட் சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் சீட் ஒர்க் இது மங்கோலியன் நாப்பா லெதரில் வரும் உங்களுக்கு. இது அவருக்கு ஏற்ற ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைன் பேட்டர்னுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டிங் இஷ்யூஸ் அண்ட் ஹீட் இஷ்யூஸ்மே எல்லாமே அவாய்ட் ஆகும் உங்களுக்கு இந்த சீட் கவர்ஸ்ல. ரிங்கிள்ஸுமே வராது உங்களுக்கு இந்த சீட் கவர்ஸ் பண்ணும்போது. நம்ம மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்டியோட தரும் நம்ம இந்த மெட்டீரியலுமே. ஸோ ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வண்டியிலுமே. நம்ம ரியர் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி சேம் அதே பேட்டர்ன்லயும் அதே சேம் டியூல் டியூன்லயுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆம்ரெஸ்ட் கூடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம் டைப்ல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி ஃபினிஷிங்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம தேர்ட் ரோவுமே சேம் அதே ஃபினிஷிங் சேம் ஃபிட்டிங்லயுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே டியூவல் டியூன் அதே பேட்டர்ன்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலா இந்த 3 rows வர ஹெட்ரெஸ்ட்மே பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சீட் கவர்ஸ் என்ன பேட்டர்ன்ல வருதோ சேம் அதே கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீச் கலருமே அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலருமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸி லுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதால சீட் கவர்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டோர் பேடுமே சரி ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஸோ டோர் பேட் மெட்டீரியலுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினாலிட்டியில என்ன கலர்ல வரும்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வரும். ஸோ கஸ்டமர் கலர் சூஸ் பண்ண மாதிரி ஓக்ரே கலர்லயுமே இது பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சீட் கவர்ஸோட மேட்ச் பண்றதுக்கு இது ஓக்ரே ஃபினிஷிங்லயுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிங்கிள்ஸுமே இருக்காத மாதிரி நம்ம ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டிச்சிங்குமே சேம் அதே மேட்சிங் ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் கவர்ஸ்ல என்னென்ன மேட்சிங் பண்ணிருக்கோம் சேம் அதே மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுல டிரைவர் சீட் கிட்ட வர இந்த ஏசி வெண்டடோட மெட்டீரியலுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓக்ரே கலர்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சீட் கலருக்கு ஏற்ற மேட்சிங்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேஷ்போர்ட் மெட்டீரியலுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலயுமே சேம் அதே மேட்சிங் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்றதால உங்க வண்டி பாத்தீங்கன்னா ஓவராலா பாக்கிறதுக்கு உங்களுக்கு டாப் அண்ட்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வருமோ சேம் அதே மாதிரி பார்க்க இன்டீரியர் லுக்குமே அந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. செட் ஆஃப் 4 doors நம்ம டோர் பேட் மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே பேட்டர்ன்ஸ்ல சேம் அதே ஸ்டிச்சஸ்லயுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டீரிங் ராப் ஓஎம் ஃபிட்டிங்ல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி சீட் கலர்ஸ்க்கு ஏற்ற மேட்சிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டியூவல் டியூன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். பிளாக் அண்ட் ஓ கிரேல. ஸோ சீட் கலர்ஸ் எப்படி இருக்கோ சேம் அதே மேட்சிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டீரிங் ராப்புமே ப்ராப்பரா ஸ்டீரிங் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ சென்டர் கன்சோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பண்ற ஒர்க் இது. மிஷின் ஃபிட்டிங் பண்ணி தருவோம் உங்களுக்கு. இதுலயுமே டியூவல் டியூன் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க நார்மலா ஸ்டிச்சஸ் பண்ணும்போது ஸ்டீரிங் ராப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த எஜஸோட நின்றுடும். ஸோ நம்ம ஓஎம் ராப் பண்ணும்போது உங்களுக்கு கார்னர் டு கார்னர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஆகி வரும் உங்களுக்கு. எஸ் டு எச் எல்லா கார்னருமே உங்களுக்கு எஸ் டு எச் கார்னர் ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. இதுல சேம் கம்பெனி ஃபிட்டிங் மாதிரியே வரும் உங்களுக்கு இதுல பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்ரெஸ்ட்டுமே சேம் ஓஎம் கம்பெனி ஃபிட்டிங் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி கம்பெனில எந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு ஓஎம் டாப் அண்ட்ல வருமோ சேம் அதே மாதிரி டியூவல் டியூன்லுமே பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் மேட்சிங்கா பண்ணி கொடுத்துருக்கோம். 70 மேட் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோடெக்ன்ற பிராண்ட்ல செட் ஆஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 rows கம்ப்ளீட்டா உங்களுக்கு கவரேஜ் ஆயிடும் உங்களுக்கு. இது வந்து ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 pieces வரும். ஸோ பேக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரே பீஸாவே கவரேஜ் ஆயிடும். தேர்ட் ரோக்குமே ஒரே பீஸா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். ஸோ டிக்கி ஸ்பேஸ்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 70 டைப்போட மெட்டீரியலுமே உங்களுக்கு கவரேஜ் ஆகி வரும் உங்களுக்கு. இந்த மேட் வந்து பாத்தீங்கன்னா கார் ஸ்பெஷலிஸ்ட் மேட். இது கிளீனிங் பர்பஸ்மே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த வெல்க்ரோ வண்டி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேட் வண்டி எடுத்து தனியா தட்டிக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் மேட் ரிமூவ் பண்ணி தட்டணும் அவசியம் எதுவுமே இருக்காது. இன்கேஸ் ஏதாவது ஜூஸோ இல்ல தண்ணியோ ஊத்தினாலுமே ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு ரப் பண்ணிக்கலாம் நம்ம இதுல. ஸோ சக்கிங் ஆகி உள்ளே இறங்காது. ஸோ இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து மேட்டுமே மோல்டு டைப்ல வரதால ஓஎம் கார்பெட்ல வந்து உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இறங்க சக்கிங் ஆகாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கம்ப்ளீட் 4 doors டேம்பிங் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவுட் ஆஃப் ரெட் ஷீட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த வண்டிக்கு. ஸோ உங்களுக்கு டேம்பிங் பண்ணும்போது என்ன அடிஷனலா உங்களுக்கு ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு டோரோட நாய்ஸ்மே உங்களுக்கு டிஃபரெண்டா கிடைக்கும். ஸோ நார்மலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது டேம்பிங் பண்ண இடம், இது டேம்பிங் பண்ணாத இடம். ஸோ சவுண்டோட குவாலிட்டியுமே உங்களுக்கு டிஃபரன்ஸா மாறும். ஸோ இதோட உங்களுக்கு ரோட் நாய்ஸுமே அரெஸ்ட் ஆகும். ப்ளஸ் உங்களோட ஆடியோட கிளாரிட்டி கிளியரா கிடைக்கும் உங்களுக்கு நம்ம டேம்பிங் பண்ற பர்பஸால. ஃப்ளோருக்குமே வந்து டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகோன்ற பிராண்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே டேம்பிங்லமே தான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா பேனட்டுக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பேனட்டோட டேம்பிங்மே நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு பார்க்கலாம். சேம் அதே மோகோன்ற பிராண்ட்லயுமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு டேம்பிங் பண்ணும்போது என்ன ஒரு யூஸ்ஃபுல் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் ஹீட் வந்து உங்களுக்கு உள்ளே அப்சர்வ் ஆகாது உங்களுக்கு இன்டீரியருக்குள்ள. ஸோ இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹீட்டுமே உங்களுக்கு வண்டிக்குள்ள வராது. பிளஸ் இன்ஜினோட நாய்ஸ்மே உங்களுக்கு வண்டிக்குள்ள வராது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம், அப்டேட் பண்ணிருக்கோம். டிஃபால்ட்டா ஃபாக் ப்ரொஜெக்டர் போற ப்ரொவிஷனே வராது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில்ல வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட த்ரோ வைஸ்மே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியுமே வீக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுமே எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் லைட்டோட வெளிச்சத்தை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில என்ன ஆட் ஆன் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம 360 சிஸ்டம் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். ஸோ 2+32 GB வந்துடும் உங்களுக்கு. ஸோ செட் ஆஃப் 4 கேமராஸ் வந்துடும். ஒரு கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில்ல வந்துடும் உங்களுக்கு. இங்க சைட் மிரர்ல வரும் உங்களுக்கு. செட் ஆஃப் 2 மிரர்ஸ்லயுமே வந்துடும். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்
பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா வந்து பாத்தீங்கன்னா பேக் டிக்கில வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டிக்கி ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா வந்து சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே பார்த்து வியூ பார்த்துட்டு போய் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். நம்ம மிரரை பார்த்து ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்கிரீனை பார்த்து நம்ம வண்டி டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி பர்பஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதோட எப்படி இருக்கணும் அதோட ஃபியூச்சர்ஸுமே காட்டுறாங்க பார்த்தலாம். சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. ஸோ ஓஎம் ஃபிட்டிங் மாதிரியே வரும். சேம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவிஷன் வரும் பாத்தீங்கன்னா குரோம் வந்துடும், பிடி மியூசிக் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் பிளே ஸ்டோர் வந்துடும், கூகுள் மேப் வந்துடும், அமேசான் பிரைம் பார்த்துக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜெட்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ்ல கனெக்ட் ஆயிடும் இந்த ஆப்குள்ள போறீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் நீங்க ப்ளூடூத் பேர் பண்ண வேண்டி போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 360 கேமரா வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 360 கேமராவோட வியூ வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டோட வியூ, இது பேக் ரியர் வியூ, லெஃப்ட் மிரரோட வியூ, இது ரைட் மிரரோட வியூ, இது வந்து உங்களுக்கு பேர்லிங் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரோட வியூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்டோட வியூ வரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் உங்களுக்கு ஃப்ரண்டோட வியூ கிடைக்கும். இது டோட்டலா கம்ப்ளீட்டா உங்களுக்கு 360 டிகிரிலுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் கேமரா. கார் சுத்தி என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எல்லாமே கிளியரா பாத்துக்கலாம். மேபி நீங்க வண்டி எடுக்கும் போதுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ஸோ அதோட லெஃப்டோட வியூமே வந்துடும் உங்களுக்கு. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம், நீங்க ரைட்டோட இண்டிகேட்டர் போட்டாலுமே ரைட்டோட இண்டிகேட்டரோட வியூமே வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கார் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான பர்பஸ் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் 360 போறதால. ஸோ பாத்தீங்கன்னா ஆம்பியன் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். லுக் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போதுமே உங்களுக்கு இன்டீரியருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான லைட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலர்ஸ்மே பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு. இன்கேஸ் இப்போ வந்து இதுல ப்ளூல இருக்கு, இதுல வந்து நீங்க மல்டிபிள் கலர் பண்ணனாலுமே மல்டிபிள் கலருமே சேம் பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு போனோட ஆப்ல தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். எதுவுமே ஆன் ஆஃப்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன் மொபைல் ஆப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்லேயே பண்ணிக்கலாம். இதுல ஹார்னுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபியாம்ன்ற பிராண்ட்ல பண்ணிருக்கோம். ஸ்கோடா டைப் ஹார்ன் வரும். சவுண்டுமே பிளே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. டோர் வைசர் பண்ணி கொடுத்துருக்கோம். குரோம் ஃபினிஷிங்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். செட் ஆஃப் 2 பீசஸ் வந்துடும் உங்களுக்கு. இதுல ரெய்னிங் டைம்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டிக்குள்ள ஃபுல் விண்டோ க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் ஆகும் உங்க விண்டோஸ்ல. இது வரைக்குமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேபி உங்களோட ஃபாக் எதுவுமே அவாய்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் உள்ளே அப்சர்வ் ஆகாது. ஸோ நீங்க இது வரைக்கும் இறக்கி வச்சிருந்தா அந்த ஹீட்டுமே உங்களுக்கு இன்சைட் அப்சர்வ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்கு இந்த டோர் வைசர் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோயர் கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் குரோம் ஃபினிஷிங்லேயே உங்களுக்கு செட் ஆஃப் 4 டோர்ஸ்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த குரோம் ஃபினிஷிங் உங்களுக்கு. தேர்ட் ரோக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குவார்டர் கிளாஸ்க்குமே வரும் உங்களுக்கு. ஃபாக் ப்ரொஜெக்டருமே அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த ஃபாகோட வெளிச்சத்துமே வாங்க போய் பார்க்கலாம். ஃபாக் லைட்டோட வெளிச்சத்துமே நம்ம போய் பார்க்கலாம். வாங்க ஆன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ பீம்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐபீம் பண்ணலாம். ஐபீம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கலர் ஒயிட் அண்ட் மிக்சட் ஆயிட்டு வரும் உங்களுக்கு. டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்ஸ் வரைக்கும் கவரேஜ் ஆகும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் த்ரோ ஒன்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லோ மிக்சட் அண்ட் ஒயிட்லயுமே வரும் டுவல் கலர்ல வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்க வண்டிக்கு சீட் கவர்ஸ் எனி அப்டேட் பண்ணாலுமே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.